அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். வெளியிலிருந்து அன்பு தேவை என்று உணர்ந்தேன்னா அன்பு கொடுப்பதற்கு உனக்கு திறமை கொடுக்கிறேன். மறுபடியுமாக மனுஷத்துவத்தை உனக்கு கொடுக்கிறேன். இழந்து போன கண்ணியத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஸ்திரீயே, I'll give you a new mind and a new heart. மூணாவது 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். I'll make you keep my commandments and I'll make you walk in my statutes. That's what the English version says. That is my problem. இதுதான் என்னுடைய கோலத்தனம். உலகத்துக்குள்ள போனேன்னா பலவிதமான சக்திகள் என் மேல இயங்க, நீர் கொடுத்திருக்கும் வாக்கின் பிரகாரம் போக நான் மறுதளித்து விடுறேன், கோலை ஆயிடுறேன், பின்வாங்கிடுறேன். இங்க தீர்மானம் பண்ணலாம், வெளியில போனோம்னா திரும்ப வழி போறேன்னு. சுவாமி, இதுக்கு ஏதாவது வழி உண்டா? என்னுடைய ஆவியையே உனக்குள்ள வைப்பேன், என்னுடைய பரிசுத்த ஆவியை உனக்குள்ள வைப்பேன். உன்னுடைய சரீரம் மாட்டு தொழுவத்தை போல அழுக்கா இருக்கேப்ப அந்த சரீரத்தையே என்னுடைய ஆலயமா பரிசுத்தப்படுத்துவேன். என்னுடைய ஆவி உனக்குள்ளே இயங்க நான் கொடுத்திருக்கும் நியமங்களை நீ கைக்கொள்ள நானே பண்ணுவேன். I'll make you keep my commandments. Hallelujah. This is the covenant making God. நீ போ, நீ பாவம் செய்யாத. சட்டுன்னு திரும்புறா. திரும்ப சாமி எப்படி நடக்கும்? என் பூர்வீகம் உங்களுக்கு தெரியாதா? திரும்ப போய் இதே உலகத்துல எப்படி என்னால முடியும்? நீ மாத்திரம் போனா முடியாதுமா, நான் உன் கூட வரேன். நீ மாத்திரம் போனா முடியாதப்பா, நான் உன் கூட வரேன். உன்னோட பொருத்தனை செய்கிறேன், உன்னுடைய உடன்படிக்கை செய்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தின் பாவத்தின் விளைவுகளை அறவே கழுவி சுத்தப்படுத்துகிறேன். நயமான புது இருதயத்தை உனக்கு தருகிறேன். இணக்கத்தின் மனப்பான்மை உனக்கு தருகிறேன். நான் உனக்கு செய்கிறேன். அதோடு விட்டு விடவில்லை, என்னுடைய ஆவியையே உனக்குள்ளே வைத்து உன்னை காத்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள பண்ணுவேன். I'll make you keep my commandments. Hallelujah. உடன்பாட்டின் தேவன் என்று சொன்னோமே, உடன்படிக்கை செய்கிறார் என்று சொன்னோமே, அந்த உடன்பாட்டின் பலன் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னோமே. இது படிப்படியாக நான் செய்ய வேண்டியது என்ன? படிப்படியாக சொல்லுகிறேன். வசனத்தை கொண்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். சரிதானா? ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்புங்கள். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது படி நான் எடுக்க வேண்டியது என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். 3வது அதிகாரம் 23வது வசனம். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர் ஆகிவிட்டோம். சமுதாயமே இப்படி பாவத்திலே உழன்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். இதுல யாரும் என்னை விட உனக்கு உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்வதற்கு வகையே கிடையாது. பாவம் எல்லோரையும் பிடித்திருப்பதனால இது பொருந்துவது எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு காரியம். அந்த பெண் ஒருத்திக்கு தான் அபாக்கியமா மாட்டிக்கின்றாலே, அவளுக்கு மட்டும்தான் இது பொருத்தம்னு சொல்லவே முடியாது. அதே பிடியில எல்லாரும் பிடிபட்டு தான் இருக்கும். நாம் எல்லோரும் பாவத்தில் பிடிபட்டு இருக்கோம். நானும் அதில் ஒருத்தன் என்பதை முதலாவது உணர வேண்டும். 2வது ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யும் பொழுது உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவர் ஆக்கி அமைத்திருக்கும் அழகான மிருதுவான அதிக மென்மையான பகுதிகள் கருங்கியே போய்விடுகின்றன. பாவம் செய்யறவன் தொப்புன்னு விழுந்து செத்து போலையேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவனுக்குள்ளே இருக்கும் மனுஷத்துவம் செத்தே போகுது. பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கவன் தன் வார்த்தையிலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுவான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான்? சாதாரண பேச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட என்ன சொல்லுவான்? ப்ராமிஸா சொல்றேன், நான் சொல்றது உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க? ப்ராமிஸும் பண்ண நான் உன்னை நம்புறேன். அவனுக்கு நீங்க நம்பலன்றது அதிருப்தி இல்லை, தான் சொல்ற வார்த்தை மேல தனக்கே நம்பிக்கை இல்லாம போச்சு.
தான் சொல்ற வார்த்தைய தானே நம்ப முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கானா செத்து போனானா? நீங்களே சொல்லுங்க. ஜோபடி கள்ளன் நெருங்கிய ஒரு கூட்டத்துக்குள்ள போறான்னு வச்சுக்கிடுங்க. ஒருவேளை திருச்சியில் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி அவன் பெரிய தேச பக்தனாக இருப்பதனால அன்னைக்கு மாத்திரம் ஜோபடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிடுறான். பண்ணிட்டு வெளியில போய் கொண்டாட்டத்தில் அவனும் பங்கு பெற போறான். கூட்டத்துக்குள்ள போகும்போது யாராவது ஒருத்தன் அசந்தர்ப்பமா அவன் மேல இடிச்சுக்கிட்டா உடனே என்ன பண்றான்? தான் பாக்கெட்டை தான் பிடிச்சி பாக்குறான். ஏன்? அவன் அப்படித்தானே மற்றவங்களுடைய பாக்கெட்ல இருக்கிறத பிடுங்கனா கவனிக்காம இருக்கும் பேல போய் மோதுறது. அவன் அதிர்ச்சியில இருக்கும்போது அவன் பாக்கெட்ல இருக்க பர்ஸ் எடுத்துடுறது. இப்படி பழகின அவன் வேற எவனும் ஒரு சிந்தனையும் இல்லாம இன்னசென்டா அவன் மேல வந்து இடிச்சாலும் இவன் ஏதோ தப்பு சிந்தையோட இருக்கான். If you cannot trust your fellow men, are you alive? The wages of sin is death. No two ways about it. கணவன் மனைவியுமா சமுதாயத்தினுடைய வசை சொல் வேண்டான்றதுக்காக ஒரே கூரைக்குள்ள வாழ்றாங்க. சம்மதமே கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. 2 தண்டவாளம் ஓடுது பாருங்க, அதே மாதிரி பக்கத்துல ஓடுறாங்களே, வெளியே தொடர்பு எதுவும் கிடையாது. அவர் என்ன யோசித்துக்கிறாரு? தான் ரொம்ப கெட்டிக்காரன்னு யோசித்துட்டு வெளியில இருக்க தொடர்புகளை வளர்க்கிறார். அவளுக்கு தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு யோசித்துக்கிறார். அவர் உணராத காரியம் என்ன? தான் செய்யறது தானே அறிகிறார். அப்படி அறிந்த அவர் அவளுடைய நடத்தை நேர்மாக இருந்தாலும் ஏற்க முடியல. இப்படி இருக்கிறவன் உயிரோடு இருக்கானா செத்து போனானா சொல்லுங்க? சகஜமா இப்படி எல்லாரும் சமுதாயத்தில் இருக்கிறதுனால நமக்கு இது செத்து போன சவன் தெரிய மாட்டேங்குது. Because we are all alike, we cannot recognize the deadness in our midst. If you want to live, you need to recognize that sin decidedly kills and you don't want it. May I take you to the 3rd verse? Turn with me to Hebrews. எபிரேயருக்கு எழுதின நிருபம். இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புதிய ஏற்பாட்டில் இருக்கும், கொஞ்சம் பின்பக்கத்தில் இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம். இருபத்தி 7வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமித்திருக்கிறபடியே. ஒரே தரம் மரிப்பது, அதற்கப்புறம் நியாய தீர்ப்பு. There is no cyclic possibilities of coming back to redo things. And even if there was a possibility, if my good that I do is for my own benefit, that good is ultimately absolutely selfish. And that good is not going to do any good to me. Finally, there is a judgment. One day I got to stand before him. So the effects of sin, பாவத்தினுடைய விளைவுகள் இங்க மட்டும் பாதிக்கல, அங்கேயும் பாதிக்க போகுது. இதை என்ன விட்டு அறவே போக்க வேண்டும், துரிதமாக செய்ய வேண்டும். வழி என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவிகளாக இருக்கும் பொழுதே நான் அவரை விரோதித்து பகைத்து என்னையும் என்னுடைய சமுதாயத்தையும் என்னுடைய கோபத்தினாலும் வெறுப்பினாலும் அழித்து விடுவேன் என்று துணிந்திருந்த அந்த காலத்திலேயே எனக்காக அவர் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தால் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவத்தின் விளைவுக்கு யாராவது ஒருவர் பரிபாலனம் செய்யாவிட்டா அந்த விளைவு என்னதானே வந்து பாதிக்கும். அப்படி அந்த பாவத்தின் விளைய தமிழ ஏற்றுக்கொள்ளுகிறவர் தானும் பாவியா இருந்தாருனாக்கா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு வழியே கிடையாது. பாவத்தினுடைய விளைவை சுவைக்காத ஒருவர் இருக்க வேணும். அவர் எப்படியாவது எனக்காக என்னுடைய பாவத்தின் விளையை சுமக்கணும். அப்போ எனக்கு ஒரு புது வாழ்வு. பாவமே அறியாத அவர் எனக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். பாவமே அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். ஏன்? நீதியே அறியாத நான் அவருக்குள் நீதிமான் ஆகுவதற்காக. நான் விதைத்ததை
அவர் அறுக்கிறார். கேக்குறீங்களா? நான் விதைத்ததை அவர் அறுக்கிறார். அப்போ அவர் விதைப்பதை நான் அறுக்கலாம். ஆங்கிலத்தில் the transpositioning possibility, that possibility exists because he took the initiative. Let me put it this way. Shakespeare, you're all in the university, I'm sure you're familiar with Shakespeare, am I not right? Shakespeare படிச்சிருக்கீங்களா? Shakespeare created a character called Hamlet, right? This means yes, is it? Right, that's true. Shakespeare created a character called Hamlet. Now if Hamlet wants to meet Shakespeare, கதாபாத்திரமாய Hamlet அவனை சிருஷ்டித்த ஆசிரியனாகிய ஷேக்ஸ்பியரை சந்திக்கணும்னா அவன் தொப்புன்னு குதிக்க முடியுமோ? புஸ்தகத்துல இருந்து குடிக்க முடியாது. சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. அந்த சிருஷ்டிகனாகிய அந்த ஷேக்ஸ்பியர் அந்த கதைக்குள்ள போகணும். போய் சாயங்கால தூரம் உட்கார்ந்துகிட்டு டு பி ஆர் நாட் டு பி இஸ் த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் பாரு. அவன்கிட்ட போய் ஹேம்லெட், ஐ எம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னா, அப்போ ஹேம்லெட் சொல்றான், I wanted to meet you a long time, I'm glad to meet you. But Hamlet cannot come out because he is limited by what the creating mind said he will be limited to. If I must meet God, I cannot jump out of my existence. God has to enter my existence and reveal himself to me. Otherwise, I'll never meet him. The transpositioning possibility exists because he took the initiative. எதுக்காக எடுத்தார்? எமல என்ன அவளுக்கு அவ்வளவு அக்கறை? Can the universal particularize himself? These are all high philosophical questions, aren't they? Why would he do that if he would do that? The Bible says because he loves you. அவர் அன்பே மயமான தேவனாக இருப்பார் என்றால், தனக்கு சாத்தியம் இல்லாத காரியம் எதுவும் இல்லை என்ற நிச்சயம் அவருக்கு இருக்குமே என்றால் ஏன் தன்னையே கொடுக்க கூடாது? அப்பேற்பட்ட அன்பு இல்லைன்னா அவர் அன்புன்னு சொல்ல முடியுமா? தேவ அன்புன்னு சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். மேற்கொண்டு பார்க்கலாமா? யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார், தாம் பிள்ளைகளாகிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவர் அதிகாரம் கொடுத்தா வேற யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ இந்த பெண்ணோட பேசினாரே, இவரே தான் அவரா? ஆமா, இவரே தான் அவர். அதனாலதான் இப்படி செய்யறார். தடுத்து நிறுத்தி அவளை தனிமையா தன்னோட பேச வச்சு, அவள் காதல் இருக்க எல்லா சத்தத்தையும் போக்கி தன்னுடைய குரலை கேட்க வச்சு, ஸ்திரீயன் அவளோட பேசி அழகாக அவளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளையாக்குறாரே, இவர் தான் அவரா? அவரே தான். என்ன பண்ணணும்? எனக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் விசுவாசம்னா என்ன அர்த்தம்? when you யாரையாவது அறிமுகப்படுத்தி வைக்கும் போது என்ன சொல்றோம்? மிஸ்டர் சோ அண்ட் சோ மீட் மிஸ்டர் சோ அண்ட் சோ சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? because that name is the description of the person. am I not right? சரியா இல்லையா? சரிதான், அப்படிதானே சொல்றோம். If you know the person, you know him by a description. In the case of Jesus, the name describes the person. The name Jesus, இயேசு என்ற பெயருக்கு பொருள் இரட்சகர். You will call him Jesus because he will save his people. That was the command given to Joseph. You will call him Jesus. அவர் பெயர் இயேசு. ஏன்? இரட்சிப்பார். And his name is Christ, the anointed one. That means the Lord. When I say I receive him, நான் அவரை ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், இனி என்னை ஆளுகை செய்கிறவர் அவர். அவருடைய லட்சியம் அன்புனா என்னுடைய லட்சியம் அன்பாக மாறணும். அவருடைய லட்சியம் உண்மைனா என்னுடைய லட்சியம் உண்மையாக மாறணும். ஏன்? ஆளுகை செய்கிறாரே, அவர் ஆண்டார்னா என் சிந்தையும் அப்படித்தானே மாறணும். இதுவரைக்கும் நான் சிந்தித்தது நேர் விரோதமா சிந்திச்சுட்டு இருந்தேன். இப்போ அவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் என்னை ஆளுகிறார். அப்போ என்னுடைய சிந்தை அவர் சிந்தையாக மாறுகிறது. அவர் யார்? அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய சிந்தையாக என்னுடைய சிந்தை மாறினா நானும் சிந்திப்பது யாராட்டு சிந்திக்கிறேன்? தேவனுடைய குமாரனாட்டு சிந்திக்கிறேன். நானும் தேவனுடைய குமாரனாக ஆகலாம். The same way my actions, the same way my fundamental purposes inside of me, the motivations that motivate me, everything changes.
If any man be in Christ Jesus, 2 Corinthians 5th அதிகாரம் 17th வசனம். Any man be in Christ Jesus, he is a new creation. All things are passed away. Behold, everything has become new. Go, sin no more. ஒருவேளை பளிச்சுன்னு திரும்பி இருக்கலாம், திரும்பி கேள்வி கேட்கும் விழிகளோட பார்த்திருக்கலாம். அவர் சொல்றாரு, அம்மா தனியா உன்னை அனுப்பல, நீ நானும் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். உனக்கு முறியாத வண்ணமா என்னுடைய ஒப்பந்தத்துல என்னுடைய ரத்தத்தை கொண்டே கையொப்ப முடிகிறேன். உன்னை கைவிடவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் நான். வா போகலாம், இந்த உலகத்தை மேற்கொள்ளலாம், வா. ஹல்லேலூயா. If any man be in Christ Jesus, he or she is a new creation. All things are passed away. Behold, everything has become new. 2 more verses and then I'm through. 1 யோவான் 1 யோவான் எழுதின நிருபம், முதலாவது அதிகாரம். 1 யோவான் 9th வசனம். ஐயா, நீங்க சொல்றீங்க அவரை நான் ஏற்றுக்கொண்டேன்னா அவருடைய பிள்ளையாகலான்றீங்க, புது வாழ்வுன்றீங்க, என் கூட அவர் வருவாருன்றீங்க, ஒப்பந்தம் பண்ணி முறிக்க மாட்டாருன்றீங்க. சரி, நான் முந்தி செய்ததெல்லாம் என்ன ஆறுது? அதெல்லாம் கண்ண மூடி விட்டுருவாரோ? இல்ல, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நீக்கி சகல அக்கிரமங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். He is utterly dependable. He is utterly dependable, not me, he. To do what? To do 2 things. He will forgive me, he will cleanse me. மன்னிக்கிறது ஓரளவில் இட்ஸ் a passive action. You can say, சரி செஞ்சுட்டு நான் மன்னிச்சிட்டேன். But to cleanse you, it's an active action. The sin that I have committed has left a scar inside of me. The finer parts of humanity inside of me have been burnt up. What about that? He says, I'll cleanse you, set you right. Only the original maker can put the spare part inside of you. Nobody else can. And the last verse, it's found in Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 3th அதிகாரம் 20th வசனம். போன முறை ஜெபிப்பதற்கு முன்பாக கேட்டேன், யாருக்காவது சுவாமி பேசினாரா? உங்களுக்கு தாக இருந்துச்சுன்னா கையை தூக்குங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் கை தூக்குனீங்க. எதுக்காக தூக்குனீங்க? நான் கேட்டதுக்காக இல்ல, யாரோ ஒருத்தர் தட்டுறார். நேரம் நிறைவேறி விட்டது, போதும். இவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருந்தேன், தர உள்ள வரேன், உன்னுடைய இதயத்துக்குள்ள வரேன், வந்து உன் கூட இருக்கிறேன், போஜனம் பண்றேன்னா. நம்ம தமிழர் மத்தியில சாதாரணமா பாரம்பரியமா இருக்கும் ஒரு குணம் என்னன்னா, உப்பிட்டவரை உள்ளவரை நினைன்னு சொல்லுவாங்க. ஒரு தரம் உட்கார்ந்து சம்பந்தம் கலந்துட்டா சாப்பாட்டுல, அதுக்கப்புறம் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து உன்னோட சாப்பிடுவேன்னு சொல்றாரு, இனிமே உன்னை விட்டு போகவே மாட்டார். சாப்பிடும்போது என்ன சொல்றாரு? முதல்ல நான் அவனோட போதனம் பண்ணுவேன், நீ அவருக்கு கொடுக்கணும். நான் கொடுக்கறது என்ன இருக்கு ஐயா? ராஜாதி ராஜா எனக்குள்ள வந்தாருனாக்கா என் வாழ்க்கையில என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? இருக்கிறத கொடு. You have time that you can give. You have skills that you can place under his control. You have intellect that you can submit to him. Would he take it away from me? No. He will cleanse it and give it back to you, doubly to be used. I have walked with him. I met him when I was a student like you in the university, Madras University. Oh, Trichy at that time was part of Madras University. My classmate, என்னுடைய அரை நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் தெருவிலே யாரோ ஒருத்தர் இயேசுவை பெற்று சொல்றதை கேட்டு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை புரட்சியோடு மாறுவதை என் கண்கூட காட்டினான். என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் 10 நாள் பார்த்துக்கிட்டாருன்னு அவனுடைய வாழ்க்கை அடிப்பட்டியிலிருந்து மாறிச்சு. ஒரு நாள் அவனை சங்கர்னு பேர் அவனுக்கு. சங்கர் மாறிட்டேன்னு கேட்டேன். ஒரே ஆனந்தம் அவனுக்கு. தெரியுதான்னு கேட்டான். நல்லா தெரியுதுன்னு. அது அந்த இயேசு தாண்டா பண்ற. நீ என்னடா இயேசுன்னு பேசுற? அப்பதான் சொன்னான், தெருவில் போயிட்டு இருந்தேன், பாடினாங்க, பாட்டை கேட்டேன், கவர்ச்சி விட்டு போகவே முடியல. அப்போ பிரசங்கி சொன்னாரு, உயிரோடு இருக்காரு, நீயும் கூட அவரோட சம்பந்தம் கொள்ளலாம், உன்னை வந்து ஆளுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொன்னாரு. அவருக்கு தான் இணங்கினேன். 8 மாசமா என் வாழ்க்கையை முற்றுகை போட்டான். விடாம ஜெபித்து எனக்கு அவரை பற்றி சொல்லி என்னையும் அவர்கிட்ட நடத்தினான்.
நானும் அவர்கிட்ட ஓடணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியாமல் நிறுத்தி கடைசியில் பிடிபட்டேன். அதுக்கப்புறம் தெருவில் போய் ஏழை எளியதைகளை சந்திக்கிறது, பாட்டு பாடினா நிற்பாங்க, நின்ன உடனே அவங்ககிட்ட சாமியை பற்றி சொல்கிறது. இப்படி குடிசைகளுக்கும் ஏழைகள் இருக்கிற இடத்துக்கும் போக தொடங்கினேன். அதிலிருந்து என்னை இன்னும் அவர் விடுவிக்கவே இல்லை, இன்னும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. என் கையில் என்ன இருக்கு குடிக்கிறதுக்கு? இருக்கே, இன்னும் வாய்ப்பு இருக்கே. உன்னுடைய சிந்தை இருக்கே, உன் கையில் இருக்கும் வித்தைகள் இருக்கே, இதெல்லாம் கொடுத்தா இனியும் உங்களாட்டும் எப்படி மிஷினரி ஆக்கிறோ? இல்லை, அவசியமே இல்லை. You can be a doctor and be under his control. You can be an engineer, be under his control. You can be a lawyer and change the legal system, being under his control. You can be a journalist, use your gifts to unearth the immorality and injustice in his name. You can be a parliamentarian and be under his control. But the most important thing, give him what you have. நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அடுத்தாப்புல திருப்பி தான் உனக்கு விருந்தளிப்பேன்னு சொல்றார். அப்போ பரலோகத்தின் எல்லா பாக்கியமும் உனக்கு உண்டோ? நிச்சயமா உண்டு. ஒன்று எடுக்க மாட்டார், எடுக்கவே மாட்டார். யார் இதுல லாபம் அடையிறது சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கா, எனக்கா? அவருக்கா, உங்களுக்கா? உங்களுக்கு தானே, இல்லையா? இதோ வாசல் அடியில் தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு வாரும் சுவாமி, திறந்து விட்டா உள்ள வருவேன். நம்ம தமிழ்நாட்டில் கதவுக்கு ஒரு தாள் இருக்கிறது ரொம்ப சகஜம், ரொம்ப குவைட் அன்நேச்சுரல், இட்ஸ் அன்காமன். ஒரு கதவு இருக்குன்னா அதுக்கு ஒரு 3-4 தாள் இருக்கும், இல்லையா? மேலே ஒன்று, கீழே ஒன்று, நடுவில் ஒன்று, இல்லை கட்டையை வர வச்சு போட்டு. ஏன்னா உடச்சிட்டு உள்ளே வந்துடுவான்னு நமக்கு பயம். இதேமாரி நம்ம இதயத்துக்கும் 6-7 தாள் போட்டு வச்சுருக்கோம். ஒன்றை மாத்திரம் திறந்து விட்டு ஏன் உள்ளே வர மாட்டேன்றன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. 6 இருந்துச்சுன்னா 6ஐயும் திறந்து விடுங்க, 7 இருந்துச்சுன்னா 7ஐயும் திறந்து விடுங்க. திறந்து வச்சு வாரும் ஐயா, இவ்வளவு நாள் நம்ம வெளியில் வச்சுட்டேன்னு மன்னிக்கணும், வாரும் ஐயா, என்னையும் ஆண்டவரிடம் சொல்லுங்க. ஆளுவார், மாற்றுவார். உங்க சரித்திரத்தை முதல்ல மாற்றுவார், அப்புறம் சமுதாயத்தின் சரித்திரத்தை உங்களை கொண்டு மாற்றுவார். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லையே. தீர்ப்பு உங்களுடையது. ஐயா, எனக்குள்ள இந்த தாகம் இருக்கு, எனக்கு புது வாழ்வு வேணும், இந்த சமுதாயத்தை எதிர்பார்த்தனா ஒன்றும் நடக்காது. இவர் என்னோட ஒப்புதம் சேர்ந்து எனக்குள்ள வந்து பொறுப்பேற்று என்னை மாற்றுவார்னா இவர் தான் எனக்கு தேவை. அவர் பேர் இயேசுன்னு சொன்னீங்க, என்னை வந்து ரட்சிக்கட்டும். அவர் பேர் ஆண்டவர்னு சொன்னீங்க, என்னை வந்து ஆளட்டும், இணங்குறேன். அவருடைய குண அதிசயங்கள் எனக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அப்படியே இருந்த இடத்துல இருங்க. பாக்கி மூணு காரியத்தை உங்களோட கலந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இயேசு சுவாமிய ஏற்றுக்கொள்ளுறதுன்னா என்ன? அவர் உயிர்த்து எழுந்த ஆண்டவர். அவரை அனுபவத்துல சுவைக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிப்பது அவரை ஏற்றுக்கொண்டதின் விளைவு. அவரை ஏற்றுக்கொள்வதுனா அவர் இன்னாருன்னு உணர்ந்து அதற்கு நான் என்ன சமர்ப்பிப்பது. சமர்ப்பணம், சரணம் என்ற பதங்கள் தமிழருக்கு நல்லா தெரிஞ்ச பதம். அடிப்படையா தேவ வழிபாடுன்னு சொன்னோம்னா இதுதான் முதல்ல நமக்கு வரும். கேள்வி கேட்கும் தன்மை வரவே வராது. தேவ வழிபாடுன்னு சொன்ன உடனே சமர்ப்பணம், சரணம் எப்படி என்ன உனக்கு கொடுக்கலான்றதான் கேள்வி வரும். இப்போ அவர் இன்னாருன்னு உணர்ந்து அவருக்கு நான் கொடுத்தேன்னா அவருடைய குண அதிசயங்கள் மாத்திரம் இல்ல, அவருடைய நோக்கங்களும் என் வாழ்க்கையின் மூலமா நிறைவேறும். அவர் வெளியே வந்து தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கின பொழுது முதலாவது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம், திருப்புங்க பார்க்கலாம். மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் இதுதான் சொன்னார். என்ன சொன்னாரு? காலம் நிறைவேறிற்று. டைம் இஸ் ஃபுல்ஃபில்ட்,
The kingdom of God is here. Repent, believe. ஆள வந்தவர் என்ன ஆண்டார்னாக்கா அதனுடைய விளைவு என்ன? நான் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெறுறேன். அப்படின்னா என்ன? தனிப்பட்ட எனக்கு மட்டும் உள்ள ரட்சிப்பு இல்லை இது. இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைச்ச உடனே சுத்தி இருக்கும் என்னுடைய ஜனங்கள் இருக்காங்கல்ல, என் ஜனம், என் சமுதாயம், அதுல இயங்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உடனே ஆயிப்போகுது. ஆண்டவர் என்ன ஆள்றாருனாக்கா அப்போ நான் தனிப்பட்ட அந்தரங்கத்துல நடக்கிற வாழ்க்கையை மாத்திரம் ஆள்றாரா? நான் பப்ளிக்ல in the society, the life that I live in the society, is that also under his control? You tell me. தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் தான் ஆள்றாளா, எல்லாத்தையும் ஆள்றாரா? முழு ஜீவனையும் ஆள்றாரு இல்லையா? அப்ப நான் எங்க பங்கெடுத்தாலும் அவருடைய ஆள்கை தானே, சரிதானா? இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, முடிச்சுட்டு பட்டம்லாம் பெற்றுட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் விடுமா? இல்லை. அப்போதான் ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயம் மாறணும்னா உங்களும் என்னையும் போல ஆட்கள் அவர் ஆண்டா தானே சமுதாயத்துக்குள்ள இறங்க முடியும். சரியா தப்பா? So there is a king and there is a kingdom and there is a repentance. Repentance na என்ன? A 180-degree turn. காரில் போனாக்கா மேற்க போயிட்டு இருக்கும்போது கிழக்க போனோம்னா என்ன பண்ணும்? We must turn around 180 degree இல்லையா? Not 90 degrees. 90 degrees will not get you there. It has to be a full reversal. Repentance is turning around. Because ஏன் repentance சொல்றாரு? ஏன் மனம் திரும்பணும்? ஏன்னா நான் போற திக்கு அந்த ராஜ்யத்துக்கு நேரம் முரணான திக்கு. வெறுப்பு, துவேஷம், அசுத்தம், இதையே திரும்ப திரும்ப ரிட்டாலியேட் பண்றேன்னா அதுக்குள்ளே நான் இருக்கேன். இதை விட்டு நான் வெளியில் வரணும்னா I have to turn around my total direction. And he calls it repentance. Turning around fully. A 180-degree turn around. நீங்க சொல்லலாம், இன்னைக்கே அந்த 180 degrees திரும்ப வர முடியுமா? ஆமா, அவரை ஏற்றுக்கொண்ட உடனே your intentions are that you will turn 180 degrees. Right or wrong? Right? தைரியமா சொல்லுங்க. சரிதானா நான் சொல்றது என் தம்பி? அவரை ஏற்றுக்கொண்ட உடனே your intentions are 180-degree reversal. But in the process there may be problems. காத்துக்கொள்வார். பீதி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. கரம் கொடுத்து தாங்குவார், திரும்புவார். Turn around, believe, 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 believe. What do you mean believe? பட்டம் விட்டுருக்கீங்களா நீங்களா? பட்டம் விட்டுருக்கீங்களா? பட்டம் விடும்போது பட்டத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு வைக்கிறது என்னது? நூல் இல்லையா? இந்த நூல் அறுத்து போச்சுன்னா என்ன ஆகும்? காலி. Faith and belief or that kind of relationship between me and him. அவர் என்னை ஆளுவதற்காக விசுவாசம் இன்னும் கயிற்றினால என்னோட அவரை நான் பிணைச்சிக்கிறேன். பட்டம் விடும்போது காத்து கொஞ்சம் பலன் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சி சரசரன்னு எழுப்பீங்க இல்லையா? மாஞ்சாலாம் போடுவீங்களா? சரி, சரசரன்னு எழுப்பீங்க. காத்து ரொம்ப பலுவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நூலை விடுவீங்க இல்லையா? அதே மாதிரி என் வாழ்க்கையில அழுத்தம் அதிகமாகும் பொழுது நான் இருக்கேன்னு தைரியம் சொல்லுவாரு, கவலைப்படாத. என் வாழ்க்கையில சோர்வு வந்து இப்படி கீழே இறங்கும் போது திரும்பவும் இழுத்து நான் இருக்கேன், கவலைப்படாத. What should I do then? The link between me and him is faith, saving faith. I give my consent and I say, Lord, hold my life. Don't let go. Don't let go. சரிதானா? அவரை ஏற்றுக்கொள்றதுனா அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளா வாழ்றது. வாழ்க்கை திருப்புவார், சரியான டைரக்ஷன்ல திருப்புவார். You need to give him consent and keep turning. சரிதானா? இன்னொரு பதம் இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துடுவோம். பாவ அறிக்கைன்னு சொல்றாங்க இல்லையா? கன்ஃபெஷன் அப்படின்னா என்ன? எங்க வசனம் சொல்லியிருக்கு? பார்த்தோம் இல்லையா? முன்னாலே ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீத்தி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உள்ளவர்களாக இருக்கிறார். அப்ப பாவத்தை அறிக்கையிடுறதுன்னா என்ன? இப்படி ஒரு சபையில எழுந்திருச்சு நின்று நான் செய்த அபாண்டமான காரியங்கள் எல்லாம் சொல்லணுமா? அவசியம் இல்லை. இந்த சபைக்கு விரோதமா செஞ்சிருந்தேன்னா சொல்ல வேண்டியதுதான். இப்ப நான் யார்கிட்ட சொல்லணும்? தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லணும். இனி ஒளி மறைவு அவசியம் இல்லை. ஏன்? அவரே தான் சொல்றாரு, நான் உன்னை கழுவேன்னு சொல்றாரு. அப்ப நான் ஒளிச்சு வரைச்சு அவசியமே இல்லையே.
இன்னொன்னு என்ன சொல்றாரு, உன்னை நான் உதறி தள்ள மாட்டேன், உன்னை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றாரு. பயம் ஏன் இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா ஒருவேளை என்னை தட்டி விடுவாரோ, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாரோன்னு பயம் இருக்கும். ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றவர்கிட்ட ஏன் சொல்றதுக்கு என்ன? ஒண்ணு, அவருக்கு எல்லாம் தெரியும். 2, என்ன தட்டி கழிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றாரு. 3வது, இது உள்ளவே இருந்தாக்கோ குத்திக்கிட்டே இருக்க, சரிதானா, எடுத்து தூக்கி போடலாமா, நல்லா செய்யலாம். பாவத்தை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை